ஹாய், சேப்பங்கிழங்கு வறுவல். சேப்பங்கிழங்கு நல்லா வேக வச்சு அதை கட் பண்ணி வேண்டிய சீக்கிரம் நறுக்கப்புறம் அதில் மஞ்சத்தூள், கொஞ்சம் வத்தல் பொடி, உப்பு மூணையும் சேர்த்து நல்லா ஒரு பிசைஞ்சு ஒரு குக்கரில் போட்டு மூடி வச்சிடலாம். அது விசிலெல்லாம் போட்டு விசிலெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ விசில் போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் கடாயில் ஒரு 10 பல் பூண்டு, நல்ல தேவையான இப்போ 1/4 கிலோனா 10 பல் பூண்டு, 1/2 கிலோனா ஒரு 20 பல் பூண்டு கூட சின்ன பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாம். தட்டி வச்சுட்டு எண்ணெய் வந்து சூடாக்கி காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இந்த தட்டி வச்ச பூண்டையும் போட்டு ப்ரௌன் கலர் வந்த உடனே குக்கரில் சைடில் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த கிழங்கையும் எடுத்து போட்டு இதில் நல்லா சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டுருக்கலாம். நம்ம ஃபுல்லாக கிண்டணும் அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் இது பண்ணிட்டே இருந்தோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் பாருங்கள். ஃப்ரை ஆனவுடனே கருவேப்பிலை நல்லா தூவி இறக்கிடலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.